ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர். ஓகேங்களா? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 இண்டிகேட்டர் என்ன செஞ்சிருக்கோம், ஃப்ரீயாவே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பேருக்கு மேலே செய்யறாங்க, அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியம் அடிப்படையாக கொண்ட இண்டிகேட்டர் தான் எல்லாமே. ஸோ அதனால இது வந்து நார்மல் இண்டிகேட்டர் மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நிறைய மெசேஜ் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதுல வந்து கரெக்டான ஒரு இன்புட் அப்படின்றத வந்து நம்ம கொடுக்கணும். அந்த இன்புட் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும் இந்த இண்டிகேட்டர் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ நார்மல் இண்டிகேட்டர்லாம் எப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டில் அதோட டேட்டா வச்சு நம்மளுக்கு என்ன செய்யும், டக்குன்னு நீங்க போட்ட உடனே பிளாட் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த வேல்யூ எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். மூவிங் ஆவரேஜா இருக்கட்டும், விவாப்பா இருக்கட்டும். ஸோ மித்தபடி நிறைய இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, வால்யூம் அந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு இந்த கேண்டிலோட ஹிஸ்டாரிக்கல் வச்சு நம்மளுக்கு என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா பிளாட் ஆயிடும். பட் ஆனா நம்ம கொடுக்குற இண்டிகேட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியத்தோட வேல்யூ தான் இட்டு வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு இங்க வேல்யூவா அதாவது லைன்ஸ் வந்து கொடுக்குது, லெவல்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இதுல வந்து கரெக்டான ஒரு இன்புட் வந்து கொடுக்கணும். எக்ஸ்பைரி டேட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் என்ன செய்யும் நம்மளுக்கு அதற்கான வேல்யூ அப்படின்றது வந்து கிடைக்கும் இதுல. சரியா? ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். நம்ம எல்லா இண்டிகேட்டருக்கும் தனித்தனியான ஒரு வீடியோ அப்படின்றது வந்து நம்ம போட்டிருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணி. அதாவது நம்மளுக்கு அது என்ன ஒரு லாஜிக் அடிப்படையாக கொண்டு நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம அந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து நான் என்ன செய்றேன் ஜஸ்ட் சிம்பிளா வந்து சொல்றேன். அதே மாதிரி நம்மளுக்கு திங்கட்கிழமை நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு வந்து என்ன லெவல்ஸ் இருக்க போகுது, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் பேஸ் பண்ணி நம்ம எப்பவும் எடுக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் என்ன, அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம என்ன செய்யலாம் இந்த வீடியோல தெளிவா வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரியா? இதுல வந்து நம்ம வந்து ஆப்ஷன் செயின் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓடிடி ஆப்ஷன் செயின் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிடி பிரீமியம் டிவி. பிரீமியம் டிவினா நம்மளுக்கு டைம் வேல்யூ இண்டிகேட்டர். சரிங்களா? டைம் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்றத வந்து காட்டும். நம்மளுக்கு வந்து டைம் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கா இல்ல கூடுதா அப்படின்றது நீங்க என்ன செய்யலாம் அந்த இண்டிகேட்டர் மூலியமா பாத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிடி பேஸ் வேல்யூ. சரிங்களா? பேஸ் வேல்யூ அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ஓடிடி செல்லர்ஸ் ட்ராக்கர். சரிங்களா? செல்லர்ஸ் ட்ராக்கர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்லர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்ல இருக்காங்க, மந்த்லி நீங்க பாத்துக்கலாம், வீக்லி பாத்துக்கலாம், அடுத்து டெய்லி கூட நீங்க என்ன செய்ய முடியும், இதை வந்து லைவ்ல வந்து பாத்துக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்து இது ஓடிடி டுயல் சார்ட். சரிங்களா? டுயல் சார்ட் அப்படின்றது நம்ம லாஸ்டா வந்து கொடுத்தது தான். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுல நம்மளுக்கு மல்டிபிள் பிரீமியத்தை வந்து என்ன செய்ய முடியும், இதுல ஆட் பண்ணி நம்மளால வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதான் நம்மளுக்கு வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம்ல இருக்குதா இல்லைன்னா 100 பாயிண்ட் ஐடிஎம்ல போயிருக்கா, காலையில ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க, நம்மளுக்கு அதுக்கு மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லைன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வருமா அப்படின்றத நீங்க என்ன செய்ய முடியும், இது மூலியமா பிரீமியம் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இது மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓடிடி பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்ற வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சைடு வேஸ் மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட் சைடு வேஸ்ல இருக்க போகுது அப்படின்றது வந்து என்ன செய்யும், இது வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்றதையும் நம்மளால என்ன பண்ண முடியும், இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த எல்லா இண்டிகேட்டருமே கொடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டர்லாம் நம்ம இப்போ எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிடி ஆப்ஷன் செயின் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் செயினுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல செட்டிங்ல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நீங்க கரெக்டான ஒரு எக்ஸ்பைரி அப்படின்றது வந்து கொடுக்கணும். நீங்க வந்து எந்த எக்ஸ்பைரியோட ஸ்கிரிப்ட் பார்க்க போறீங்களோ அதோட எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது வந்து நீங்க கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் ஏடிஎம். சரிங்களா? ரெஃபரன்ஸ் ஏடிஎம் அப்படின்னா நீங்க மார்க்கெட் நியர்பை நம்மளுக்கு எங்க இருக்கோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ 24,252 அப்படின்றதுல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன செய்யலாம், இதுல வந்து 24,250 கொடுக்கலாம், 24,300 கொடுக்கலாம். நீங்க ரொம்ப அதிகமா போட்டாதான் என்ன செய்யாது, இதுல வந்து வராது. இப்போ நம்ம என்ன செய்யறேன் அப்படின்னா 24,300 அப்படின்னு இருக்கா, 24,800 அப்படின்றது போடுறேன். 800 அப்படின்றது போட்டா எனக்கு வந்து இங்க ஒர்க் ஆகாது. சரிங்களா? இங்க வந்து எனக்கு என்ன செய்யாது, டேபிள் அப்படின்றது வந்து வராது. ஸோ நேர்பை. ஓகேங்களா? நேர்பை நம்மளுக்கு மார்க்கெட் எங்க இருக்கோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், நம்மளுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்பதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட க்ளோசிங் டைம் வந்து மாத்திருக்காங்க இல்லையா? நம்ம வந்து இதுல என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகுதுங்க, கரெக்டா இந்த கேண்டிலோட முடிஞ்சிடும் 3:10 3:25. சரிங்களா? 3:30 அப்படின்ற டைமுக்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த க்ளோசிங் கூட நம்மளுக்கு இதுல வராது. நம்மளுக்கு லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:20க்கு மேல நம்மளுக்கு என்ன செய்யாது, இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து ஓடாது. சரிங்களா? 3:15ஓட நம்மளுக்கு வந்து அந்த கேண்டில் அப்படின்றது வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால என்ன செய்யும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற இந்த ஸ்கிரிப்ட்ல வச்சு என்னென்ன இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த இண்டிகேட்டரும் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அதே டைமிங் தான் எடுத்துக்கும். சரிங்களா? நீங்க மெயின் சார்ட்ல என்ன வந்து யூஸ் பண்றீங்களோ அதே டைமிங் தான் என்ன செய்யும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இண்டிகேட்டருமே அந்த டைமிங்கை வந்து எடுத்துக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ஜஸ்ட் ஃபியூச்சர் வந்து மாத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் சார்ட் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் பிரீமியம் சார்ட் வச்சீங்கன்னா கூட அது கூட நம்மளுக்கு என்ன செய்யும் 3:40 வரைக்கும் நம்மளுக்கு அது வந்து ரன் ஆகும். எஃப்என்டோ வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க 3:40 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரன் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க ஸ்டாக் வந்து எடுத்துக்கிட்டாலும் எஃப்என்டோல இருக்கிற ஸ்டாக் எல்லாமே நம்மளுக்கு
20ஓட முடிஞ்சிடும். ஓகேங்களா, 3:20ஓட என்ன செய்யுது, அதோட க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அதோட ரியல் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது வந்து ஒரு செட்டில்மெண்ட் பிரைஸ் வருது இல்லையா. ஸோ அந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க ஃபியூச்சர் கூட மாத்திக்கோங்க. ஃபியூச்சர் மாத்தினாலே நம்மளுக்கு என்ன செய்யும், இங்க வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு டேட்டா அப்படின்றது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இங்க வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், கரெக்டான ஒரு டேட்டா தான் நம்மளுக்கு இந்த க்ளோசிங் என்ன இடத்துல க்ளோசிங் ஆயிருக்கோ அந்த க்ளோசிங்கோட டேட்டா அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர்லயே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சரி, இண்டெக்ஸ் இல்ல, ஃபியூச்சர் வந்து நம்ம வந்து அதுக்காண்டி தான் பாக்குறோமே தவிர நம்ம இதுலயே வந்து எல்லா லெவல்ஸையும் நம்ம போடணும் அப்படின்ற ஒரு இது வந்து இல்லை. நீங்க இண்டெக்ஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம், இதை வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். கடைசி அந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்க வந்து மாத்துற மாதிரி இருக்குமே தவிர மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். இதுல வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது கரெக்டாக கொடுக்கணும். இது ரெஃபரன்ஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ரைக் வேணும் அப்படின்றது தான் இது வந்து இருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13, 14 அதுக்கு மேலே வந்து போக வேண்டாம். சரியா, 13 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும், இது வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலேயும் கொடுக்கும். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது, டேட்டா வந்து இருக்காது. ஏன்னா அது மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் கொடுக்க முடியுமோ அத்தனை ஸ்ட்ரைக் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், போட்டு வந்து பார்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு ரைட் வேணுமா லெஃப்ட் வேணுமா லொகேஷன் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது நீங்க இதுல வந்து ஆட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுல வந்து ஓப்பன் பிரைஸ், அதாவது நம்மளுக்கு இந்த எந்தெந்த ஸ்ட்ரைக் வந்து எந்தெந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாங்க, இது மூலியமா வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம். அது நம்மளோட இதுலயே இருக்கு, எதுலன்னா பிளேலிஸ்ட்லயே இருக்கு. பார்க்கல அப்படின்னா பாருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இதுல வந்து ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது வந்து இதுல கொண்டு வந்தோம். ஸோ இந்த ஓப்பன் பிரைஸ் நீங்க வந்து என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஓப்பன் பிரைஸ் வச்சு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ண முடியும், இந்த ஒரு இதை வந்து ஆன் பண்ணாலே போதும், நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் பிரைஸும் இதுல வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா, இதை வச்சு நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வேண்டாம் அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் வந்து மாறும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து இந்த பிரீமியம் டிவி, அதாவது நம்மளுக்கு டைம் வேல்யூ. சரிங்களா, அந்த டைம் வேல்யூ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, கரெக்டான ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது வந்து கொடுக்கணும். சரியா, எக்ஸ்பைரி டேட் நீங்க மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. எல்லாருமே வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா ரன் டைம் எரர் வருது ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் கேட்டது என்னன்னா அந்த செட்டிங் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து இந்த எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் மாற்றவே இல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. சரிங்களா, நான் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணணும், ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட் தான் இதுல வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து என்ன செய்யணுங்க, அதை வந்து மாத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரியா, 25 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்பை. சரிங்களா, மார்க்கெட் எங்கே இருக்கோ அதோட நேர்பை வந்து என்ன செய்யுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 93 அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூ. சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு என்னதுங்க டைம் வேல்யூ. ஸோ இது எந்த டைமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3:15 வந்து 93 அப்படின்ற டைம் வேல்யூவில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே மாறும். சரிங்களா, நம்மளுக்கு சடனாக வந்து பெரிய மூமெண்டம்லாம் கிடைக்கும் இல்லையா, மார்க்கெட்டில் வந்து சடனாக நம்மளுக்கு பெரிய மூமெண்டம்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், இதை வச்சு நீங்கள் வந்து கணிக்க முடியும் நம்மளுக்கு மூமெண்டம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு படிப்படியாக என்ன செய்யணுங்க, டைம் வேல்யூ அப்படின்றது குறையணும். ஓகேங்களா, குறையிறதுக்கு மாறாக நம்மளுக்கு வந்து டைம் வேல்யூ அப்படின்றது அப்ரிசியேஷன்ல, அதாவது நம்மளுக்கு ஏறிட்டே போனது அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க, சடனாக ஏதாவது ஒரு பக்கம் மூமெண்டம் கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அது நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அதையும் மறக்காம வந்து செய்யுங்க, பாருங்க. எல்லாமே நான் வந்து பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாரும் பாருங்க. சரியா, ஸோ இதையும் நான் வந்து டீட்டெயில்டான வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன், இந்த டைம் வேல்யூலாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலனாலும் பாருங்க. ஸோ இது ஜஸ்ட் நம்மளுக்கு டைம் வேல்யூ தான். சரிங்களா, அந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு எந்தெந்த டைம்ல நம்மளுக்கு என்னென்ன டைம் வேல்யூ இருக்கு, மார்க்கெட் வந்து டீகே ஆகிட்டே இருக்கிறாங்களா, மார்க்கெட்ல வந்து டைம் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குதா இல்லைன்னா ஏறுதா அப்படின்றத நீங்க இதை வச்சு பார்க்க முடியும். இதை வச்சு நீங்க நிறைய இது வந்து பண்ண முடியுங்க, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. ஸோ இது நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கனாலே போதும், இந்த டைம் வேல்யூ நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கனாலே போதும். நான் அதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. ஸோ அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர். சரிங்களா, பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது இதுக்கும் எல்லாத்துக்குமே முக்கியம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது. சரியா, எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது நீங்க வந்து என்ன செய்யணும், கரெக்டா கொடுக்க வேண்டும். இதுல வந்து என்ன அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் டே அடிப்படையா வச்சு பார்க்க போறீங்க, க்ளோசிங் அடிப்படையா வச்சு பார்க்க போறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கோ அதை வந்து கொடுக்கணும். சரியா, ப்ரீவியஸ் டேல நம்மளுக்கு என்ன க்ளோசிங் பிரைஸ் இருக்கோ அதை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யணும், நீங்க வந்து கொடுக்கணும். அதுக்கு நீங்க ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், இந்த ப்ரீவியஸ்லோட க்ளோஸ் அப்படின்றது இருக்கா. ஸோ இதுல காலுக்கும் புட்டுக்கும் என்ன எதுல வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,300 கால் ஆப்ஷன் வந்து 90 ரூபாய் இருக்கு, புட் ஆப்ஷன் வந்து 96 ரூபாய் இருக்கு இல்லையா. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 24,300 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. 24,300 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சரியா,
24,300 அப்படின்றத கொடுத்துட்டேன். இதுல வந்து நம்மளுக்கு இப்போ என்ன செய்யாது அப்படின்னா எந்த ஒரு வேல்யூமே வந்து காட்டாது. சரியா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் இல்ல இல்லையா? ஸோ அதனால நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஷோஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்படின்னு இருக்கா? ஸோ இதுல வந்து 3 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 3 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அதோட வேல்யூ எல்லாமே என்ன செய்யும் இங்க வந்து வந்துடும். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட லாஜிக்கும் நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம், இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி வரும். சரிங்களா? ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி வரும். ப்ளஸ் நம்மளுக்கு ஆடர் ப்ரீமியம் அப்படின்றது மேக்ஸிமம் ரேஞ்சா வரும். சரிங்களா? ஸோ அதையும் நீங்க வந்து அந்த வீடியோல வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுல இது ஒன்று இருக்கு. இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த பேஸ் வேல்யூ நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதற்கான வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்கலனாலும் பார்த்துக்கோங்க. சரியா? அந்த பேஸ் வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு மார்க்கெட் கேப் அப்பா நடக்குது, இல்லைனா கேப் டவுனா நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன செய்ய முடியும், இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து நீங்க ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் வந்து போட தேவையில்ல. மார்க்கெட் வந்து எங்க இருக்கும், சரிங்களா? மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எங்க இருக்குதோ நியர்பை அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எது வருதோ என்ன பண்ணணுங்க, அதை வந்து நீங்க இங்க இன்புட்டா வந்து கொடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து 24,200 ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு நீங்க 24,200 அப்படின்றத நீங்க கொடுத்துக்கோங்க. சரியா? ஓப்பன் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன செய்யணும், இந்த பேஸ் வேல்யூ அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹைலோ ப்ரீவியஸ் டேயோட ஹைலோ அப்படின்றதுலாம் இருக்கும். ஸோ அதுவும் நீங்க வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லர்ஸோட ஆக்டிவிட்டி. செல்லர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க இது மூலியமா என்ன செய்ய முடியுங்க, பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து மந்த்லி அப்படின்றதுல வந்து நான் வச்சிருக்கேன். சரியா? மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுல வந்து நான் வச்சிருக்கேன். மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் எக்ஸ்பைரி ஆனது எப்ப அப்படின்னா நம்மளுக்கு 28ஆம் தேதி நம்மளுக்கு என்ன செஞ்சதுங்க, லாஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது நடந்தது. ஸோ அந்த டேட்டை நான் இதுல வந்து போட்டிருக்கேன். டேட்டை போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்கிள் வச்சிருக்கேன், இல்லை நான் ஸ்ட்ராடல் அப்படின்றத வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸ்ட்ராடல் அப்படின்னா நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக்கை வந்து செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, செல் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த செல் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரீமியம் என்ன, எண்ட் ஆஃப் த மந்த் அவங்களுக்கு எவ்வளவு பிரீமியம் வந்து கிடைக்குது, எவ்வளவு வந்து ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க செல்லர்ஸ், அப்ப நம்மளுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன இருக்க போகுது, ஸோ அந்த பிரீமியம் லெவலுக்கு மார்க்கெட் மேல போனா என்ன நடக்கும், கீழே வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது நீங்க என்ன செய்ய முடியுங்க, இதை வச்சு நீங்க அனலைஸ் அப்படின்றது வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். நான் இப்போ இந்த ஜோனை வந்து ஆன் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த ஜோன் ஆஃப்ல இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மந்த்லி ஜோன் அப்படின்றது வந்து கிடைச்சிடும். என்னங்க, மந்த்லி ஜோன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். மந்த்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். புரியுதுங்களா? மந்த்லில நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யும், மிக மிக அதிகமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆனது இங்க இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதாவது 28ஆம் தேதி நம்மளுக்கு கடைசி 28ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்க போறாங்க, டைரக்டா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டல் ரேஞ்சை வந்து பிரேக் பண்றாங்க. பிரேக் பண்ணி மேலே போய் அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இதுவும் ஸ்டாண்டல் ரேஞ்ச் தாங்க, இது வந்து ஆடர் ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே போனாதான் மார்க்கெட் வந்து என்ன செய்யும், இதுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு மேலே நிலை பெற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷனே மாறலாம். ஏன்னா செல்லர்ஸோட கண்ட்ரோல் இருந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, வெளியே போயிடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த செல்லர்ஸோட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ள தான் இருந்தாகணும். இந்த ஜோனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த செல்லர்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ண முடியும். இந்த செல்லர்ஸ் வந்து என்ன செய்ய முடியுங்க, ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன செய்யுதுங்க, கரெக்டாக நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் இருந்து என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் வந்து திருப்பி விட்டுட்டாங்க, கீழே வந்து திருப்பி விட்டுட்டாங்க. சரியா? அதே மாதிரி கீழே வந்தாங்க அப்படின்னா இங்கே இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இது வந்து R1 இருக்கும், சாரி இது வந்து S1 இருக்கும், இது வந்து S2 இருக்கும். ஸோ அதே மாதிரி இது R1 அண்ட் R2. ஓகேங்களா? இது வந்து மந்த்லி ரேஞ்ச் அப்படின்றதும் இருக்கு. அதே மாதிரி இதுல வீக்லி ரேஞ்ச் அப்படின்றதும் இருக்கு. நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ரேஞ்ச் அப்படின்றது இருக்கு, ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ், அதாவது நமக்கு டெய்லி ரேஞ்ச். டெய்லி வந்து பார்ப்போம் இல்லையா, நம்மளுக்கு டெய்லி பார்க்கும் பொழுது 24,300 அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருந்ததுங்களா, அதை நான் வந்து இங்க கொடுத்துக்கிறேன். இதை மாத்தி பார்க்கும் பொழுது இது வந்து வந்துடும். சரிங்களா? நம்மளுக்கு டெய்லி ரேஞ்ச் அப்படின்றது வந்து வந்துடும். டெய்லி ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா கூட நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ப்ராஃபிட்ல தான் வந்து க்ளோசிங் அப்படின்றது வந்து வெள்ளிக்கிழமை வந்து பண்ணியிருக்காங்க. 28 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இதே மந்த்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டே வந்து எடுத்திருக்காங்க. அவங்க மந்த்லியில வந்து நம்மளுக்கு என்ன எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 405 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கு, இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த எக்ஸ்பைரி இன்னும் முடியறதுக்கு 1 வீக் இருக்கு. ஸோ 1 வீக் இல்ல, கரெக்டா இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கு. சரியா? அதாவது வர சாட்டர்டே, சாரி செவ்வாய்க்கிழமையோட நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றது ஆயிடும். ஸோ வர செவ்வாய்க்கிழமைக்குள்ள நம்மளுக்கு இந்த 206 பாயிண்ட் 226 பாயிண்ட் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த 220 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஃபுல் பிரீமியம் என்ன செய்யும், அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அப்படி இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் என்ன செய்வாங்க, மேக்ஸிமம் வந்து இதில் கரைச்சி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க ப்ராஃபிட்ல இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். சரியா? மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும்
இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து லாஸ்ல போவாங்க. ஆனா மேக்ஸிமம் அதுக்கு வந்து விட மாட்டாங்க. சரியா? அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, லாஸ் எடுக்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு இதுக்கு கீழ தான் வந்து என்ன செய்யும், மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? அதாவது எந்த ரேஞ்சுக்குள்ளனா 24,400 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும், மார்க்கெட்ல வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்ப்போம். மார்க்கெட்டோட எக்ஸ்பைரி எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அவங்களோட ப்ராஃபிட். ஓகேவா? ஆல்ரெடி இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. 405 பாயிண்ட் வரை ப்ராஃபிட்ல இருக்காங்க. கால்லையும் சரி, புட்லையும் சரி 2 ஆப்ஷனுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ப்ராஃபிட் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஓகே. ஸோ அதை வந்து நீங்க வீக்லிலையும் பார்த்துக்கலாம், மந்த்லிலையும் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டுயல் சார்ட். சரியா? டுயல் சார்ட் கம்பேரிஷன் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். லாஸ்டா கொடுத்தது இந்த இண்டிகேட்டர் தாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன இது வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இது நிஃப்டி மட்டும் தான் எடுக்கணும் கிடையாது. நீங்க பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், ஸ்டாக் ஆப்ஷன் பார்க்கலாம், எது வேணாலும் என்ன செய்யலாம், இந்த இண்டிகேட்டர் மூலியமா நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் நீங்க என்ன பண்ணலாங்க, கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுல நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விவேப் அப்படின்றது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். விவேப் வேணும்னா நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம். விவேப் வேணாம்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்க வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். இதுல நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் காலையில் நம்ம எடுக்க போறது என்ன எடுப்போம், ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எடுப்போம். வந்து 3 இது நான் இதுல வந்து 4 இது சிம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க 4 இதை வந்து என்ன செய்ய முடியும், இதுல கம்பேரிசன் வந்து பார்த்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத வந்து எடுக்கிறோம். சரிங்களா? 24,300 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து நான் இதுல ஃபர்ஸ்ட் இதுல வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 24,300 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இதான் நம்மளுக்கு காலையில ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருந்தது. ஓகேங்களா? இதான் நம்மளுக்கு காலையில என்ன செஞ்சதுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருந்தது. ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல யார் மேல இருக்கிறாங்க, யார் கீழே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவனிப்போம். ஸோ மேல வந்து நம்மளுக்கு காலையில என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்றாங்க, விவேப்க்கு மேலேயும் வந்து இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா எங்க போகணும், 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து போகணும். எங்க போகணுங்க, 50 பாயிண்ட் ஐடிஎம் போகணும். அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் கடந்தா மட்டும்தான் 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போவாங்க இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். சோ இப்போ இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் மாறி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதுல போயிட்டு தேர்ட் சிம்பிள்ல நம்ம என்ன செய்யணுங்க, 24,300 அப்படின்ற புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோமா, அப்ப 24,200 அப்படின்ற கால் ஆப்ஷன் நீங்க வந்து இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன செய்யும், அது 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை நான் இப்போ ஆன் பண்றேன். ஸோ ஆன் பண்ணி பார்க்கும் பொழுது இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகல. ஏன்னா இவங்க வந்து மீட்டிங்கே நடக்கல. இங்க வந்து மீட்டிங் நடந்திருந்தா மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கோம், இந்த புட் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருப்பாங்க. அது ஆகாத வரைக்குமே என்னதுங்க, இது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான். இது வந்து ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, இது வந்து போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து டைரக்ஷன் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போயிருக்காங்க. அதையும் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி போறாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கு அதே டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுல நம்மளுக்கு இவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு மேக்ஸிமம் சைடுவேஸா போறதுக்கான வாய்ப்பு தான் வந்து என்ன செய்யும், அதிகமா இருக்கும். ஏன்னா ஒரு 50 பாயிண்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் கூட ஆக முடியல அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடுவேஸா தான் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரியா? சோ அது கொஞ்சம் கவனத்துல கொண்டு போங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த 50 பாயிண்ட்டுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு. ஸோ அதையும் நான் வந்து சொல்றேன். 24,250 அதோட நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 25 பாயிண்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த 25 பாயிண்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் தான் அவங்க 50 பாயிண்ட் ஆவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்க 50 பாயிண்டே வச்சு பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து மேக்ஸிமம் ஒரு 50 பாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காலையில ஒரு மூமெண்டம், சின்ன மூமெண்டம் கொடுத்தாலுமே நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து டக்குன்னு ஒரு 50 பாயிண்ட் நோக்கி வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது மூமெண்டம் கொடுக்கும். சரியா? ஸோ அதனால நான் சொல்றேன். நான் அதிகமாக பார்த்தது அந்த இதுதான். ஸோ அதனால சொல்றேன், மேக்ஸிமம் வந்து சைடுவேஸ்ல இருந்தால் மட்டும்தான் இந்த இது நடக்கும். அதாவது நம்மளுக்கு சுத்தமா மூமெண்டம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த 25 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து மீட் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே போக மாட்டாங்க. அதுக்கு உள்ளே இருந்துட்டு என்ன செய்வாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸ்ல இருந்து ஃபுல்லா பிரீமியத்தை வந்து கரைச்சி விட்டுருவாங்க. ஸோ இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கான தனி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அதையும் நீங்க இதோட இன்னும் உங்களுக்கு எல்லா இண்டிகேட்டர் பத்தி நல்ல ஒரு டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க அந்த தனித்தனி வீடியோ இருக்கு, எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ மறக்காம அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் சேஞ்ச். சரிங்களா? இது வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்றது போட்டிருக்கோம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள நடக்கிற ஒரு பெர்சன்டேஜ் சேஞ்ச் தான். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஜீரோ வேல்யூக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த ஜீரோ வேல்யூக்கு பிலோ நம்மளுக்கு ரெண்டுமே இருந்தது அப்படின்னா
மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்ல தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த பிலோ வேல்யூ, இந்த ஜீரோ வேல்யூக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, ஸோ யாரு மேல இருக்கிறாங்களோ, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனோடது. சரிங்களா, அதோட வேல்யூ. ஸோ நம்ம ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேல இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு புட் சைடு தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட்ல போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே இது நம்மளுக்கு கால் சைடு வந்து இந்த ஜீரோ வேல்யூக்கு மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன செய்யும், கால் சைடு, அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நீங்க கரெக்டான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது கொடுக்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். நீங்க வந்து தப்பான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ அப்படின்றது கொஞ்சம் மாறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கும். சரி, அந்த கரெக்டான ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க ஆப்ஷன் செயின் போயிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரிதான், நீங்க வந்து அந்த 5 நிமிஷம் கேண்டில நீங்க பார்த்தாலும் சரிதான். ஓகேவா? நீங்க வந்து அந்த இதை விட்டுட்டீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வரீங்க மார்க்கெட்டுக்குள்ள அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து நீங்க பார்க்கணும். அந்த கேண்டிலோட வேல்யூ, சரிங்களா, அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிலோ 25 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். சரிங்களா, காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுப்போம் இல்லையா? ஸோ அதே மெத்தட் தான், அதே மெத்தட்ல தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுல நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான டிஃபரெண்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்னா 24,300ல தான் இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 73, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 85. இதுக்கும் நம்மளுக்கு டிஃபரெண்ட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதே அடிப்படையில் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்க்கணும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எடுத்தாலும் சரிதான். ஸோ அதே மாதிரி காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் எதுல ரொம்ப கம்மியா இருக்கோ ஒரே ஸ்ட்ரைக்ல அந்த இதை நீங்க ஏடிஎம் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க வந்து ஸ்பாட்டை பார்த்துட்டு எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்காதீங்க. ஸ்பாட் வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து 24,300ல க்ளோஸ் ஆயிருக்கு, அப்ப அதுதான் வந்து ஏடிஎம் அப்படின்றது கிடையாதுங்க. ஏன்னா ஸ்பாட் வந்து தனியா வந்து ரன் ஆகும், அது மாதிரி ஃபியூச்சர் அப்படின்றது தனியா ரன் ஆகும். சரிங்களா, நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யுது, அந்த ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்றது ரன் ஆகுதே தவிர ஸ்பாட் பேஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்றது ரன் ஆகிறது இல்லை. சரியா? ஸோ அதை கொஞ்சம் தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ வரைக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பாட் எங்க க்ளோஸ் ஆகுதோ அதை தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு இந்த இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். இந்த ஜீரோ வேல்யூக்கு பிலோ இருந்தாலே மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்ன்னு தான் அர்த்தம். சரியா? இந்த ஜீரோ வேல்யூக்கு பிலோ இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் சைட்வேஸ்ல தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அது செல்லர்ஸ் மார்க்கெட்டாவே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் அது பையர் மார்க்கெட்டாவே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர் மார்க்கெட்டா தான் இருக்கும். சரியா? அங்க செல் பண்ணா மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் அப்படின்றத வந்து பார்க்க முடியுமே தவிர பை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் நல்ல அனலைஸ் அப்படின்றது வந்து ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது புரிய வரும். ஏன் அப்படின்னா இது நார்மல் மார்க்கெட் கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே ஆகிற மார்க்கெட். சரியா? ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெரி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ்பெரியை நோக்கி என்ன செய்யும் மார்க்கெட் அப்படின்றது நகரும் பொழுது நம்மளுக்கு அந்த டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரியா? அந்த டைம் டிகே அப்படின்றது தான் அவங்க வந்து இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து என்ன செய்யுங்க, கத்துக்கோங்க. புரியுதா? அதை நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி கத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. உங்களுக்கு F&Oல என்ன நடக்குது அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கேம் அப்படின்றது சொல்லியிருந்தோம். நம்ம எப்பவுமே வந்து ஆப்ஷனோட இதுல வந்து ஒரு லெவல்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்போம். ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த இண்டிகேட்டர் நம்மளை வந்து என்ன செய்ய போறோம், வீக்லி ஒரு 5 பேருக்கு வந்து என்ன செய்ய போறோம், நம்ம இன்வைட் வந்து கொடுக்க போறோம். ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள் தான். வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் அப்படின்றது வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதுல இருந்து நான் வந்து என்ன செய்வேன், ஒரு 5 பேரை வீக்லி நான் எடுத்து அந்த 5 பேருக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த இண்டிகேட்டர் வந்து அக்சஸ் அப்படின்றது வந்து கொடுக்க போறேன். சரிங்களா? அந்த இண்டிகேட்டர் நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவா வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதனால மறக்காம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் அப்படின்றத மறக்காம பண்ணிடுங்க. சரியா? அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த டெலிகிராம் குரூப்ல தான் நான் என்ன பண்ணுவேன், யாரு வந்து வின் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து அதுல வந்து சொல்லுவேன். ஸோ மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி எடுப்போம், எதுல வந்து நமக்கு டிஃபரெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்துப்போம். கால் ஆப்ஷனோடது 73, புட் ஆப்ஷனோடது 85 அப்படின்றது இருக்கு. அப்போ நம்ம 24,300 அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், லெவல்ஸ் அப்படின்றத எடுக்க போறோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு 24,287 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 24,372 அப்படின்ற லெவலும், R2 24,3
433 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. S1 24,215, S2 24,154 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்ம சொல்றதாங்க R1க்கு மேலேயோ இல்லைனா S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். அது நம்ம 920 ஸ்டார்டர்ல பேஸ் பண்ணி என்ன செய்வோம், லெவல்ஸ் அப்படின்றத மாத்திப்போம். அந்த லெவல்ஸையும் நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் நம்ம அப்டேட் அப்படின்றதும் பண்ணிடுவோம். மறக்காம ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிட் ரேஞ்சா வந்து 78 அப்படின்றது வந்து வந்திருக்கு. R1 139, R2 174, R3 209 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 39, S2 29, S3 19 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் அப்படின்றது வந்து மாற போறது கிடையாது. இதே லெவல்ஸ் தான் வந்து இருக்கும். நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் என்ன செய்யும், லெவல்ஸ் அப்படின்றது மாறும். சரிங்களா? கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, அதுல மட்டும் தான் மாறுமே தவிர ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் இதே லெவல்ஸ் தான் இருக்கும்போது ஜஸ்ட் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது மட்டும் தான் மாறும். ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.